ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்லேருந்து எப்படி மார்க்கிங் போடணும்னு சொல்லி கொடுக்குறேன். ப்ளஸ் அதேமாதிரி மெஷர்மெண்ட் அளவு எடுத்து எப்படி மார்க்கிங் போடுறதும் சொல்லி கொடுக்குறேன். 2 மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த மெத்தட் இது வந்துட்டு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஆரி ஒர்க் நீங்கள் போடுறதுக்கு ஜஸ்ட் டக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுஸ் டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க் பண்ணணும்னு இல்லை. பர்ஃபெக்டாக எப்போ மார்க் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த சைட் மார்க்கிங் ப்ளவுஸோட சைட்ஸு எல்லாமே அப்போ தான் தேவைப்படும். நம்ம டிசைன் போடுறதுக்கு எது பேசிக்காக வேணுமோ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஷேப்ஸ்லாம் எப்படி எடுக்கணும் எல்லாமே ஈஸி ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறேன். நான் இப்போ ஒரு ப்ளவுஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணணும்னா இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மார்க்கிங் ஃபஸ்ட்டு ரொம்ப பிகினர்ஸ்னால் ஒரு 1.25 மீட்டர்ஸ் எடுத்துங்க. 1 மீட்டர் ப்ளவுஸில் கஷ்டம் உங்களுக்கு போடுறது. ஸோ 1.25 எடுத்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்துட்டு 1.25 மீட்டர்ஸு. ஸோ இதுலேயே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது வந்துட்டு ஒன் சைடு வந்துட்டு ஒன் எண்டு வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட பேக் சைடு. இந்த சைடு வந்துட்டு ப்ளவுஸோட பேக் சைடு வரணும். இந்த பக்கம் மிட்டில் வந்துட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு இங்கே வரணும். இந்த கார்னர் எதுக்குன்னா 2 ஸ்லீவ். இந்த சைடு ஒரு ஸ்லீவ், இந்த சைடு ஒரு ஸ்லீவ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லீவுக்கு மேலே வந்துட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸு, இங்கே ஃப்ரண்ட் பீஸ் மிடில். பேக் வந்துட்டு இந்த கார்னர் ப்ளவுஸோட கார்னரில் பேக் பீஸு. ஸோ இது எப்படி மார்க் பண்ணுறது நான் சொல்லி கொடுக்குறேன். நான் இப்போ வந்துட்டு ஒரு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இது சாம்பிள் ப்ளவுஸ். இப்போ கஸ்டமரும் உங்களுக்கு தராங்கன்னா இல்லை உங்களோட ஓன் ப்ளவுஸ் இங்கே மார்க்கிங் போடுறதுனாலும் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மெஷர்மெண்ட் சொல்லித்தரேன். இப்போ ப்ளவுஸோட ஃபுல் லென்த் ஸ்டார்டிங் அதுதான் பார்க்கணும். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 12.5 இப்படி இழுத்து பார்க்கணும். இந்த ஷோல்டரோட கட்டிங்கு இங்கே வச்சுட்டு ப்ளவுஸை வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா 12.5. அதேமாதிரி பேக் டீப் பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட எண்டில் வச்சுட்டு இப்படி க்ராஸில் பார்க்கணும். 8.5 இப்படி ஸ்ட்ரெயிட்டில் பார்க்கக்கூடாது. 8.5 ஓகே இப்படி. அதேமாதிரி இந்த ப்ளவுஸோட ஓப்பனிங், இந்த ப்ளவுஸ் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது எனக்கு தெரியல, அது மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது தெரியலனா இப்போ இங்கே ஆமோல் இந்த இடம் இருக்குது இல்லையா, ஸோ இங்கேருந்து இப்படி வைக்கணும். இந்த ப்ளவுஸோட எண்டு இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே பார்க்கணும். இங்கே 9 இருக்கா, இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். இந்த ப்ளவுஸோட கட்டிங் ஏரியா வந்துட்டு 5. ஸோ 9 - 5 வந்துட்டு உங்களுக்கு 4 வரும். ஸோ இந்த ஓப்பனிங் வந்துட்டு 4 டோட்டலாக. நீங்கள் வந்துட்டு ஒரு 5 வச்சுக்கலாம். மினிமம் அதுதான் 5 வைப்போம் அடல்ட் சைஸ்க்கு. 2.5 2.5 5 வரும். நான் அது சொல்லி கொடுக்குறேன் கிளியராக. இப்போ மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளவுஸ்லேருந்து 12.5 இருந்துச்சா, ஸோ இப்போ ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து ஒரு ஃபேப்ரிக்கோட கார்னரில் பண்ண போகிறோம். இப்போ 12.5னா நீங்கள் வந்துட்டு இங்கே கிட்ட எண்டில் இப்படி வைக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சாச்சு கொஞ்சம் விடணும். பேக்கில் வந்துட்டு கட்டிங்க்கு அது தேவைப்படும். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் ப்ளவுஸ் லென்த்து. ஸோ இங்கே ஸ்டார்டிங். இப்போது நான் இந்த ப்ளவுஸோட ஓப்பன் சொன்னேன் இல்லையா, இந்த ஓப்பன் அது ஸ்டார்டிங் மார்க் பண்ணணும். இங்கேருந்து இப்போது 2.5 வைக்கிறேன் நான். ஓகேவா? ஷோல்டர் இடம் இது 2.5ல இங்கே கரெக்டாக வச்சுட்டு அவங்களோட ப்ளவுஸ் டீப் வந்து 8.5. ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் லைன் போட்டுக்கலாம். இது உட்டன் ஸ்கேல் யூஸ் பண்ணுவீங்கன்னா உட்டன் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் பேக் நெக்கு. இப்போ யூ ஷேப் போடுறதுனா யூ நெக்கு, நீங்கள் பாட் நெக்னால் இதுலேருந்து நீங்கள் ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேசிக்காக சொல்லி தரதுனால ஜஸ்ட்டு யூ நெக்கு. இப்போது இங்கே ஷோல்டர் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் ஜஸ்ட்டு
1.25 கிட்ட இருக்குது. 2 inches எடுத்துக்கலாம். நம்ம 2 inches எடுத்துட்டேன். ஸோ நம்ம டிசைன் போடும் போது இதுக்கு மேலே போகக்கூடாது. இது வந்துட்டு கட்டிங் ஏரியா, இது ஆமோல் கட்டிங்கு. ஸோ இதுக்கு மேலே டிசைன் போச்சுன்னா டேமேஜ் ஆகும். இப்போ இந்த 12.5லேருந்து அவ்வளோதான். இதுதான் பேசிக்காக உங்களுக்கு தேவைப்படும். நம்ம நெக் ஷேப் தான் போட போகிறோம். ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைன் பண்ணணுன்னா இங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆமோல் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்க. இப்போ ஃபுல் ஒர்க் போடுறீங்கன்னா இப்படி வச்சுக்கணும். ப்ளவுஸ் லென்த் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆமோலுக்கு எங்கே கட் ஆகுதுன்னு தெரியலன்னா இப்படி எடுத்துட்டு கை வச்சு அங்கே மார்க் பண்ணிக்கணும். இதுதான் கரெக்டான ஆமோல் கட்டிங் அவங்களுக்கு. ஸோ நம்ம டிசைன் போடுறது எல்லாமே இங்கே எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதா இருந்தால். இப்போ ஃப்ரண்ட் நெக் போயிடலாம். இப்போ இது ஒன் சைடு பேக் போட்டோம் இல்லையா? ஸோ ஃப்ரண்ட் எங்கே வரும்னா இங்கே பேக்குக்கு இங்கே முன் பக்கத்தில் போட்டுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரும் ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ சேம் இங்கே 2.5 எடுத்தோம் இல்லையா? சேம் இங்கே வந்துட்டு ஒரு 2 inches கேப் விட்டுங்க கட்டிங்க்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட்டிங்கு. சேம் அதே 2.5. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு மெஷர் பண்ண போகிறோம். கிராஸில் தான் பண்ணணும். எதுவும் 6. நானும் கிராஸில் வச்சே பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்துட்டு 6. இங்கே வந்துட்டு நம்ம ஷேப் கட்டிங் எப்படினாலும் எடுத்துக்கலாம். யூனாலும் ஓகே. இங்கே வந்துட்டு இந்த பென்சில் கட் போடுறதுனாலும் பண்ணலாம். நம்ம இஷ்டம் தான். இந்த அளவில் நம்ம ஷேப்ஸ் எதுனாலும் கொண்டு வந்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே ஸ்லீவ் போகிறேன். ஸ்லீவ் எங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்படியே கீழ் பக்கம் இந்த சைடு ஒரு ஸ்லீவு, இதுக்கு பேக் சைடில் ஒரு ஸ்லீவ். ஏன்னா கிளாத் வந்துட்டு ஹாஃபாக மடிச்சிருக்கோம். இது ஒரு ஸ்லீவு, இது ஒரு ஸ்லீவ். ஸ்லீவ் மார்க்கிங்க்கு கீழே வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. அது கட்டிங் ஏரியா. இப்போது ஸ்லீவு கை சுத்தளவு எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 4 ஹாஃபாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். 4. ஸோ டோட்டலாக அவங்களுக்கு வந்து கஸ்டமரோடது வந்துட்டு 8. இப்போ நான் பாருங்கள் இங்கே வைக்கிறேன். இவ்வளோ தான் ப்ளவுஸோட கை சுத்தளவு. இப்போ நீங்கள் மிட்டில் டிசைன் போடுறதா இந்த ஆரி ஒர்க்கில் சென்டர் டிசைன் வருதுன்னா நீங்கள் இதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். 4. இங்கே டிசைன் வரா மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது பாருங்கள். இப்போது இந்த ப்ளவுஸோட கட்டிங் கர்வ் உங்களுக்கு எப்படி மார்க்கிங்னா இங்கே மடிச்சிட்டேன். ஹாஃபாக மடிச்சிருக்கோம் இல்லையா? இதுதான் மிட் பாயிண்ட்டு. இந்த ஸ்ட்ரெயிட் கட்டு வந்துட்டு இங்கே இருக்கணும். இந்த ப்ளவுஸோட மிட் பாயிண்ட்டு இங்கே இருக்குது. இது வந்துட்டு இந்த ஸ்லீவோட ஆர்ம் கட்டிங்கு. இதை இப்படி இங்கே நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கிங். இந்த சைடில் இது வந்துட்டு பேசிக்காக நம்ம பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷ்னலாக எனக்கு மார்க்கிங்லாம் தெரியாதுன்னா பேசிக்காக இப்படி தான் பண்ணணும். சேம் அதே இப்படி இருக்கிற ப்ளவுஸை இங்கே இப்படி டர்ன் பண்ணிவிட்டு சேம் மெத்தடு சைடில் இது அதேமாதிரி இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு மார்க்கிங் போடணும். இதுதான் ஸ்லீவ் மார்க்கிங். இதுதான் பேசிக்காக நம்ம இப்போது ப்ளவுஸ் வந்துட்டு பட்டர் ஷீட்டில் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்க இதை வந்துட்டு இதில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே டிசைன் போகக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு கட்டிங் ஏரியா, இதோட முடிஞ்சிடும். ஸோ இது போல் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். நான் உங்களுக்கு இப்போது நான் சொன்ன மாதிரி 1.25 மீட்டர் வாங்கிடுங்க. ஒன் சைடு வந்துட்டு நம்ம பேக் நெக் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்குக்கு அப்படியே ஃப்ரண்ட் சைடு ரைட் சைடு நம்மளோட சாரீக்கு ஓப்பனிங் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மார்க்கிங் இது. இந்த எண்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவு.
இந்த பக்கம் ஒரு கை, பேக் சைடில் ஒரு கை வரும். ஸோ இதுதான் இவ்வளோ ஈஸியாக தான் பண்ணுறதுக்கு. நீங்கள் பேசிக்காக மார்க்கிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் யாருக்குன்னா மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம மார்க்கிங் போடணுன்னா எப்படின்னு சொல்லித்தரேன். ரெண்டுமே சிமிலர் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட்டு எப்படி மார்க் எடுக்கணும் அதெல்லாம் மட்டும் பேசிக்கான மெஷர்மெண்ட்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போது நான் ப்ளவுஸ் வந்துட்டு மெஷர்மெண்ட் எப்படி எடுத்து நம்ம மார்க் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் ப்ளவுஸில் காட்டினேன் இல்லையா, சேம் அதே கான்செப்ட் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளவுஸ் லென்த் பார்த்தோம். ஸோ இங்கேருந்து பேக் வந்துட்டு பார்க்கணும். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 14.5 இருக்குது. ஸோ இது ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் லென்த்து வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்துட்டு 14.5. இங்கே டீப் எடுக்க போகிறோம். மிட்டில் பார்க்கணும். இந்த ப்ளவுஸ் ஷோல்டர்லேருந்து இங்கே மிட்டு பார்த்தீங்கன்னா 11.5. ஓகேயா? ஸோ இந்த ஷோல்டர் அகலம் வந்துட்டு எதுக்கு தேவைப்படும்னா, ஷோல்டரு வந்துட்டு இப்படி தான் எடுக்கணும். இது 16 இருக்குது, மேனிக்வினோடது 16 இருக்குது. ஸோ இந்த ஷோல்டர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் இப்போ போட் நெக் ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் ரெக்வயர்டு. இல்லைனா யூ நெக்கு, பாட் நெக்கு, இது மாதிரி பேசிக் நெக் பேட்டர்ன்ஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆமோல் எடுக்கணும். இப்படி வச்சுட்டு கரெக்டாக இங்கே மிட்டில் இங்கே காட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 16. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஆமோல் மெஷர்மெண்ட் இப்படி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பாருங்கள். ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டு யூஸ்வலாக நம்ம அடல்ட் சைஸ்க்கு வந்துட்டு எல்போ ஸ்லீவ்னா 11 inches, ஷார்ட் ஸ்லீவ்னா அதுக்கு உங்களோட இஷ்டம் 6, 5.5, கொஞ்சம் மிடில் போடுறதுனா 8, எப்படினாலும் போய்க்கலாம். ஸோ இது நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்துட்டு இந்த பாருங்கள். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, ஸ்லீவோட லென்த்து 10. ஸோ அவ்வளோதான். இது கை சுத்தளவு எப்படின்னா இங்கேருந்து நம்ம ஆரி ப்ளவுஸ் போடும் போது ஒரு 1/2 inch லூஸ் விட்டே எடுங்க. இப்போது இது 12 இருக்குது. இப்போ டிசைன் போடும்போது நீங்கள் 12 inches கை சுத்தளவுனா 11.5ல் ஸ்டாப் பண்ணிடணும். ஒரு 2 inches கேப் ஆச்சு இங்கே வேணும். பேக் சைடு பாருங்கள். ஸ்லீவோட இங்கே பேக் சைடு கொஞ்சம் கேப் இருக்கும். இது எதுக்குன்னா ப்ளவுஸு ஸ்டிச் இங்கே போகும்போது டேமேஜ் ஆகாது உங்களுக்கு. பீட்ஸு இதில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு உடஞ்சிடும். ஸோ அதனால நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கை சுத்தளவு 12னா 11.5ல் நம்ம வந்துட்டு டிசைன் ஸ்டாப் பண்ணிட்டா இங்கே ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் சொல்லி கொடுக்குறேன். ஃப்ரண்ட் நெக் சேம். இங்கே க்ராஸ்லேருந்து இங்கே வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இந்த ப்ளவுஸோட லென்த் வந்துட்டு 8. ஸோ சேம் அதே யூ நெக் போட்டுக்கணும். அவ்வளோதான். இதுதான் பேசிக் மெஷர்மெண்ட்ஸு. இப்படி தான் எடுத்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணணும். அந்த ப்ளவுஸில் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் எடுத்த மாதிரி 14.5 மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே 11.5 இருந்துச்சா, ஸோ 11.5 க்ராஸில் வச்சு ப்ளவுஸ் டீப் எடுத்துக்கணும். அங்கே நீங்கள் யூ நெக் போட்டு டிசைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃப்ரண்ட்டு வந்துட்டு 8 inches, ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு 8 வச்சுட்டு நீங்கள் டிசைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லென்த்து 10, இது சுத்தளவு வந்துட்டு 12 இருந்துச்சு. ஸோ அதே உங்களோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதனா பேசிக்காக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.